والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأجزام رجس من عمل الشيطان وقال أيضا ولا تلقوا بأيديكم إلى التهلكة صدق الله العلي العظيم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொட்டும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே சில இன்பகரமான காரியத்தை, அதுவும் இன்பம் என்று சில சகோதரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டு தன்னினால் ஊருக்கு கெட்ட பேரும், தான் நல்லவனாக இருந்து மக்கள் இவனை கெட்டவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று நமது சமூகத்துக்கு மத்தியிலே, நமது நாட்டிலே, இந்த உலகத்திலே பரவலாக அதிகமான சகோதரர்கள் இந்த பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் போதை வஸ்து சகோதரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இது எவ்வளவு பெரிய பாவம் என்றால் இதை தவிர்ந்து கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் சொல்லிட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, ஈமான் கொண்டவர்களே, மது இருக்கிறது, குறிப்பாத்து சூது விளையாடுவது, சிலைகளை வணங்குவது, இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை, ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூஹு, அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே வெற்றி வேணுமா? இந்த உலகத்திலே வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையின் வாழ்க்கையிலே, நிரந்தரமான அந்த மறுமையின் வாழ்க்கையிலே மனிதர்களே உங்களுக்கு வெற்றி வேணும் என்று சொன்னால் இந்த போதை வஸ்தை நீங்கள் பாவிக்காதீங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வயசுத்துக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹுடைய ஜிக்கிர்களை விட்டும், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் ஒரு மனிதனை இந்த போதை வஸ்து தடுக்குகின்றது. ஒரு மனிதனுடைய தொழுகையை விட்டும், இறைவனோடு எந்த அமல் அதிகமாக தொழுகை இருக்கிறது, நெருக்கமான அமல், இந்த அமலை
இதை பாவிக்கின்றவன், இதை யூஸ் பண்ணுகின்றவன், இந்த போதவஸ்தில் ஈடுபடக்கூடியவன் அல்லாஹுடைய ஜிக்கிர்கள், தொழுகைகள் இவைகள் எல்லாத்தையும் விட்டும் அவன் தூரமாக்குகின்ற ஒரு துருப்பாக்கியம், அவனுக்கு துர்ப்பாக்கியம் கிடைக்கிறது என்று சகோதரர்களே என்று சொன்னால் மிகையாகாத அன்புக்குரியவர்களே. அவ்வளவு மோசமானது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். நீங்கள் இந்த மதுபானத்தின் காரணமாக ஒரு மனிதன் அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற பொழுது, அவன் போதை வஸ்தில் ஈடுபடுகின்ற பொழுது, அந்த மனிதன், அந்த வாலிபன், அந்த மனிதன் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவனுடைய உடம்புடைய ஆரோக்கியம் இருக்காது சகோதரர்களே. ஆரோக்கியம் இழந்தவனாக தன்னைத்தானே கொலை செய்கின்ற ஒரு நிலைமைக்கு, தற்கொலைக்கு அந்த பாவம் தூண்டுகிறது என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, வலா துல்கூ பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, நீங்கள் இல தஹ்லுகா என்றால் நாசம், பாவம், மோசமான காரியம், இவைகளிலே உங்களை நீங்கள் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களை நீங்கள் போட்டு அதில் ஈடுபட்டு உங்களை நீங்கள் அந்த போதை வஸ்து உங்கள் மூலமாக ஏற்பட்டு நீங்கள் மரணத்தை சந்தித்தால், அதை பாவித்து மௌத்துக்குரிய காரணமாக அமைந்து விட்டால், நீங்கள் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தற்கொலை நிரந்தரமான நரகம் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா இதை பற்றி அழகாக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். அதே போன்று ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் கொஞ்சம் என்று அதை பாவிக்கிறான். உதாரணமாக, எந்த பொருட்களை அதிகமாக பாவித்தால் போதை வருமோ அந்த பொருட்களில் குறைந்ததை பாவிப்பதும் போதை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மா அஸ்கர கஸீருஹு கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதெல்லாம் அதிகமானதை பாவித்து போதை உருவாகுமோ அதில் குறைந்ததை பார்ப்பது, குறைந்ததை பாவிப்பது, குறைந்ததை குடிப்பது சகோதரர்களே, அதுவும் போதையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, முஸ்லிமுடைய ரிவாயத், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராமுன். எதெல்லாம் போதையை உருவாக்குகின்றதோ அவைகள் எல்லாம் சாராயம், மது, போதை வஸ்துக்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, வகுல்லு ஹம்ரின் ஹராமுன், எதெல்லாம் போதையை உருவாக்குகிறதோ அவைகள் எல்லாமே ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இப்ப கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஒரு மனிதன் சிகரெட் குடிக்கிறாரு, பீடி குடிக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் சமூகத்தை தன்னை மாத்திரம் அழித்துக் கொள்வது மாத்திரமல்ல, சமூகத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தகவல் வெளியாக்கி இருக்கிறார்கள். ஒரு தகவலை, ஒரு மனிதன் சிகரெட் பாவிக்குகின்ற பொழுது அந்த சிகரெட்டின் மூலமாக வெளிப்படுகின்ற நச்சுத்தன்மை இருக்கிறது. 85% நச்சுத்தன்மையை, வாயுவை அந்த சிகரெட், போதை வஸ்து, அந்த பீடி, அந்த சுருட்டு, இப்படிப்பட்ட நாம் சிறிய போதை என்று நினைத்து பாவித்துக் கொண்டிருக்கிறோமே, இவைகள் வெளியாக்குகிறது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இதெல்லாம் உடம்புடைய மனிதனுடைய உடம்புலே அதிகமாக போய் சேருகின்ற பொழுது அவனுக்கு கேன்சர், புற்றுநோய் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, சமூகத்தை தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக ஒரு மனிதன் மௌத்தாகினால், அதை குடித்து, அதை பாவித்து ஒரு மனிதனுக்கு மௌத் வந்து விட்டது என்று சொன்னால்,
கேன்சரால் அவன் மௌத்தாகினான் என்று சொன்னால் அந்த சிகரெட்டை பாவித்து அவனுடைய உடம்பிலே, அவனுடைய ஈரல்லே, அவனுடைய நுரையீரல்லே கேன்சர் ஏற்பட்டு விட்டால், அந்த நோய்கள் ஏற்பட்டு விட்டால் இவன் ஒரு தற்கொலை செய்து விட்டான். தன்னை கொலை செய்வது மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தை கொலை செய்கிறான், சின்ன பிள்ளைகளை கொலை செய்கிறான், தன்னுடைய மனைவியை கொலை செய்கிறான், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கொலை செய்கிறான். காரணம் என்னவென்று தெரியுமா? அதை பாவிக்கின்ற பொழுது அதனுடைய புகைகள் இருக்கிறது. அந்த புகை பக்கத்திலே ஒரு மனிதன், ஒரு கற்பிணி தாய் இருந்தால் அந்த கற்பிணி தாயை அதை பாதிக்குகின்றது. அந்த கற்பிணி தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த குழந்தையை அந்த புகை, அந்த நச்சுத்தன்மை பாதிக்குகின்றது. சகோதரர்களே, பாதிப்படைய செய்கிறது. ஏன் ஒரு வீட்டில் இருந்து, ஒரு ரூம்ல இருந்து குடிக்கிறான், பக்கத்து ரூமுக்கு, பக்கத்து வீட்டுக்கு செல்லுகிறது. அதன் மூலமாக ஒருத்தர் சுவாசிச்சு ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டால் அந்த மனிதனையும் இந்த மனிதன் கொலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த போதையை பாவிக்கிறான், இந்த சிகரெட்டை, இந்த புகையிலையை பாவிக்கிறான். சகோதரர்களே, அதன் காரணமாக அந்த நச்சுத்தன்மை வெளியாகிறது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் நோய் ஏற்பட்டு அவன் மரணித்தால் அந்த மனிதனையும் இந்த மனிதன் கொலை செய்து கொண்டிருக்கிறான். எத்துணை கொலைகளுக்கு, எத்துணை கொலைகளுக்கு இந்த ஒரு பாவத்தை செய்கின்ற, இந்த சிகரெட்டை, இந்த கஞ்சாவை, இந்த மோசமான பாவத்தை செய்கின்ற, குடிக்கின்ற ஒவ்வொருத்தரும் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை, இந்த விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கொலைகாரன் அவன். அன்புக்குரியவர்களே, இன்னும் சில சகோதரர்கள் அவர்கள் போதை வஸ்துவை பாவிக்குகிறார்கள். அது அதாவது புகையிலையினால் செய்யப்பட்ட ஒரு வகையான விடயத்தை எடுத்து பாவித்து தன்னுடைய நாக்கு கீழால் வைத்து அல்லது உதட்டுக்குள்ளே வைத்து அதன் காரணமாக ஒரு மனிதனுக்கு, அந்த வாலிபனுக்கு அல்லது அந்த மனிதனுக்கு புற்றுநோய் வாயிலே ஏற்படுகிறது. அதே புற்றுநோயினால் அவன் மரணித்தால் அவன் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கிறான், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். தெரியுமா சகோதரர்களே, இஸ்லாத்திலே தற்கொலைக்கு அதுக்கு மன்னிப்பே இல்லை, நிரந்தர நரகம். இன்றைக்கு வாலிபர்கள் சர்வசாதாரணமாக, நான் இந்த மிம்பர் மேடையில் இருந்து பேர்களை கூட விரும்பவில்லை, சர்வசாதாரணமாக பாவிக்கிறார்கள். வாய்க்குள்ளே வைத்து அதை பாவிக்கிறார்கள். கோயிலையும் சுண்ணாமும் சேருகின்ற பொழுது அங்கே அந்த வாய், நாக்கு போன்ற பகுதிகள் அங்கே பழுதடைகிறது, புண்ணாகிறது. காலப்போக்கில் அது புற்றுநோயாக, கேன்சர் நோயாக மாறுகிறது. உடம்பின் ஆரோக்கியத்தை இந்த மனிதன் இழக்குகின்றான். எனவே ஆரோக்கியத்தை இழக்குகின்ற பொழுது இதன் மூலமாக ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. சகோதரர்களே, ஆரோக்கியமான வாலிபர்களை, ஆரோக்கியமான சமூகத்தை எழுப்பாட்ட முடியாது. எனவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை நாசமாக்குகிறது. அதனால் தான் தற்கொலையை தானே, தன்னைத்தானே அந்த மனிதன், அந்த வாலிபன் கொலை செய்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, தற்கொலை செய்தவனுக்கு இஸ்லாத்திலே மன்னிப்பிலே, நிரந்தர நரகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான், இருந்து கொண்டிருப்பான். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, எப்படி சொல்லியிருக்கிறது இஸ்லாம்? மன் அக்கல சூமன் அவ் பசலன், வெள்ளப்பூடோ வெங்காயத்தைய பச்சையோடு சாப்பிட்டு விட்டு எங்களுடைய தொழுகின்ற மஸ்ஜிதுக்கு கூட வரவேணாம் என்று சொன்ன இஸ்லாம், இந்த மாதிரியான பாவத்தை பாவித்துக் கொண்டு, சிகரெட்டை பாவித்துக் கொண்டு முன்சஃபிலே நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்வது சகோதரர்களே? சமூகத்துக்கு மத்தியிலே நடமாடக்கூடியவர்களுக்கு என்ன சொல்வது சகோதரர்களே? சூழலை மாசடைய செய்கிறது. ஓசோன் படலத்தை, அந்த நச்சுத்தன்மை, சிகரெட்டிலே வெளியாகின்ற 85% நச்சுத்தன்மைகள் ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குகின்றது. மனிதர்களை மாத்திரமல்ல, இயற்கை சூழல்களை நாசமடைய செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இது பயங்கரமான ஒரு நோயாக என்று வாலிபர்களுக்கு மத்தியில் என்று பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு கவலையான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் சிலர்கள் ஆரோக்கியம் என்று நினைத்து பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐசை பாவித்தால் தனக்கு தாம்பத்திய உறவுகளை, தனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான வேலை சகோதரர்களே. அவருடைய ஆண்மையை இல்லாமாக்குகிறது.
அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யஸ்அலூனக மாஸா உஹில்ல லகும். நபியே நாயகமே, அந்த மனிதர்கள் வந்து உங்களிடத்தில் கேட்குகிறார்கள், எது ஹலால் என்று கேட்குகிறார்கள், ஹலாலை பற்றி கேட்குகிறார்கள். நீங்க சொல்லுங்க, ஹலாலான உணவு எதுன்னு தெரியுமா? குல், நபியே நாயகமே சொல்லுங்க, உஹில்ல லகுமுத் தய்யிபாத். உங்களோட உடம்புக்கு எதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் உங்களுடைய உடம்புக்கு நல்ல தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் நோய் இல்லாத வாழ்க்கையை உங்களுடைய உடம்புக்கு எதெல்லாம் கொடுக்குமோ அவைகள் தான் உணவுகள், உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, ஹலாலான உணவு. பன்றியின் மாமிசம், எத்தனை நோய்கள் இருக்கிறது, அது ஹராம். மதுபானங்கள், சிகரெட், பீடி, மதுபானங்கள், ஏனைய கஞ்சா போன்ற, ஐஸ் போன்ற பாவங்கள், இந்த பாவனைகள் இதெல்லாம் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது சகோதரர்களே. சில காலத்தினால் அவனுக்கு மௌத் வருகிறது. இவைகள் எல்லாம் ஹலால் இல்லை என்பதையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உடம்புக்கு எது ஆரோக்கியமாக நல்லதாக இருக்கிறதோ, நபியே நாயகமே உங்களிடத்தில் ஹலாலை பற்றி கேட்கிறார்களா? இப்ப சொல்லுங்க, உங்களோட உடம்புக்கு எதெல்லாம் ஆரோக்கியத்தை, நோயற்ற வாழ்க்கையை தருமோ அவைகள் தான் உங்களுக்கு ஹலால் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ஜூன் 26ஆம் தேதி போதை ஒழிப்பு என்று சர்வதேச ரீதியாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. இது போதை ஒழிப்பு ஒரு நாள் மாத்திரம் செஞ்சு சரிப்பட்டு வராத விடயம் சகோதரர்களே. 365 நாட்களும் மக்களுக்கு மத்தியிலே, வாலிபர்களுக்கு மத்தியிலே முயற்சி செய்யக்கூடிய ஒரு விடயம். அந்த அளவு இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே, குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே இந்த போதை வஸ்துக்கள் பரவலாக பரவி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே, அன்பாண்டவர்களே. இந்த மது இருக்கிறதே, குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மதுவை குடித்தால் தலைவலி, தலை சுத்து, அவனுக்கு நான் என்ன செய்யறது என்று புத்தி குழம்பி பெற்றிருக்கு. குர்ஆன்ல சுவர்க்கத்தை பற்றி, சுவர்க்கத்துடைய மதுவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அது உங்களுக்கு தலைவலியோ, உங்களுடைய புத்தியை மாற்றாது, தலைவலியை ஏற்படுத்தாது, மயக்கத்தை ஏற்படுத்தாது. சுவர்க்கத்திலே உள்ள மதுபானம் இங்கே உள்ள மதுபானத்தை போன்றல்ல. எனவே இங்கே உள்ள மதுபானம், போதை வஸ்துக்கள், போதை பாவனைகள் அவனோட புத்தியை பேதலிக்க செய்துவிடும். சில காலத்தினால் அவன் பைத்தியக்காரனுடைய நிலைமைக்கு ஆளாகின்ற நிலைமை ஏற்படுகிறது. காரணம் போதை வஸ்து. விஞ்ஞானம் சொல்லுது எந்த அளவுக்கு என்றால், மனிதனுடைய மூளையிலே ஒரு பகுதி இருக்கிறது, மூளை என்று சொல்வார்கள். விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த மூளை என்று சொல்லுகின்ற அந்த பகுதி தான் ஒரு மனிதனை நிலையாக வைக்கக்கூடியது சகோதரர்களே. எனவே இந்த போதை வஸ்துக்களிலே எல்கஹால்கள் கலக்கப்படுகிறது. அதிலே அங்கே கலக்கப்படுகின்ற பொழுது மனிதனுடைய மூளையை பாதிப்படைய செய்கிறது சகோதரர்களே. மனிதனுடைய மூளை பாதிப்படைந்தால் அவனுக்கு ஒன்றும் விளங்குறது இல்லை. தனக்கு மனைவி விளங்காது, மகனும் விளங்காது. தான் ரோட்ல நடந்து கொண்டு போறானா, காலில் இருக்கிறேனான்னு தெரியாது. சகோதரர்களே, அந்த போதை உருவாக்கி அவனை நாசமாக்கி அவனை பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்? மூளை அங்கே பாதிப்படைகிறது. அதனால் அவனுக்கு என்ன செய்வது, எதை செய்வது என்று தெரியாது. அதனால் தன்னுடைய மகளை கூட கற்பழிக்கின்ற நிலைமைக்கு மனிதன் முன் வருகிறான். காரணம், அவனுடைய மூளை பேதிப்படைகிறது, மூளை பழுதாகிறது, மூளை பாதிப்படைகிறது. மூளை அங்கே சரியாக அவனை நிலைப்படுத்த நடாத்தப்படுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க. மன் ஷரிபல் ஹம்ர், ஒரு மனிதன் சாராயம், மது, போதை வஸ்து, ஐஸ்
கஞ்சா இப்படிப்பட்ட போதை வஸ்தை ஒரு மனிதன் குடித்து பாவித்து வசக்கர லம் துக்பல் ஸலாத்துஹு லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 யௌமா, அவனுடைய தொழுகை 40 நாளைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் என்னவென்று தெரியுமா? இவன் சுய புத்தியோடு இவன் இருக்கிறான் இல்லை. அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குகின்ற பொழுது இவனுக்கு சுய புத்தி வேணும். எனவே அவனுடைய புத்தியை அந்த மது, அந்த போதை வஸ்து, அந்த பாவினைகள் இவனுடைய புத்தியை பேதளிக்குகின்றது, புத்தியை நாசமாக்குகிறது. அதனால் அவனுடைய தொழுகை, அல்லாஹ் அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபஇன் மாத தஹல நார், அதே நிலைமையில மௌத்தாகினால் நரகம் போறான். ஃபஇன் தாப தாபல்லாஹ், இல்ல அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். வஇன் ஆத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுபடியும் அதே பாவத்தில் ஈடுபட்டு விட்டான், மௌத்தாகினால் நரகம் போறான், தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது முறை சான்ஸ் கொடுக்கிறான். வஇன் ஆத, மூன்றாவது முறை அதே பாவத்தில் மதுவை பாவிக்கிறான், போதை வஸ்தை பாவிக்கிறான், ஐசை பாவிக்கிறான், மௌத்தாகினால் நரகம் போறான். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அவன் தௌபா செஞ்சால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3 முறை அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான். 4வது முறை வஇன் ஆத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கான ஹக்கன் அலல்லாஹ் ஐயுஸ்கியஹு, 4வது முறை அந்த பாவனையிலே அந்த மனிதன், அந்த வாலிபன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அப்படி ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் தன் மீது கடமையாக்குறான், நரகத்துடைய பானத்தை அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு. ரகதத்தண்ட என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? நரகவாசிகளுடைய சீல்கள், நரகவாசிகளுடைய உடம்புல வருகின்ற ஊனங்கள், இவைகளை இந்த மதுவை பாவிக்கக்கூடிய மனிதனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி விட்டார். சகோதரர்களே, யோசித்து கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஒரு முறையா, 2 முறையா, 2 முறையா, 3 முறையா? சுபஹானல்லாஹ், எண்ணிக்கை எத்தனை என்று தெரியாது. அத்துணை விடுத்தங்கள் குடித்திருக்கிறார்கள், பாவித்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான் அந்த மனிதன் மீது. சுபஹானல்லாஹ், இந்த வாலிபன் மீது. சகோதரர்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு பெரிய நெட்வொர்க் தான். இத வியாபாரம் செய்கிறார்கள். அதுவும் யாரு? முஸ்லிம், பெரிய கடத்தல்காரன். அந்த நெட்வொர்க்கை தேடி பார்த்தா பெரிய முஸ்லிம் முன்னுக்கு இருக்கிறான். இந்த பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் தேசத்தின் துரோகிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு செயலை தூண்டுகின்ற இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுக்கிறான். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. இதை வியாபாரம் செய்யக்கூடியவன், இதை பரத்தக்கூடியவன், இதை வியாபாரம் செய்து மாணவர்களுக்கு பழக்கக்கூடியவன், இவனுக்கு நாசம் இருக்கிறது. உலகத்திலேயும் தண்டனை, மறுமையிலேயும் தண்டனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லஸீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷது ஃபில்லஸீன ஆமனூ. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியிலே யார் மானக்கேடான பாவமான விடயங்கள் பரவ வேண்டும் என்று நினைக்கிறானோ, விரும்புகிறான், அல்லாஹ் யுஹிப்பூன் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். செய்யல
செய்கிறவனை விடுங்க, செய்கிறவனை ஒரு பக்கம் வச்சு விடுங்க. யார் விரும்புகிறானோ, இப்படி செஞ்சால் நல்லவன் என்று நினைக்கிறானோ, விரும்புறது விரும்பக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அவர்களுக்கு எங்க தண்டனை தெரியும்? அதிகமான தண்டனையை சில பாவத்துக்கு அல்லாஹ் மறுமையில மௌத்துக்கு பின்னால வச்சிருக்கிறான். ஆனால் இந்த போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்யக்கூடிய பாவிகளுக்கு, பாவத்தை பரத்தக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல தண்டனை, ஆகிராவிலும் பயங்கரமான தண்டனை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு பார்த்தா திடீர்னு அவனுக்கு ஆசை என்னன்னு தெரியுமா? சிலர்களுக்கு நான் பணக்காரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், திடீர்னு பணக்காரன் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இந்த பாவத்தில் ஈடுபடுறாங்க. சும்மா போனவன் இன்றைக்கு பெரிய BMW கார்லையும் பெரிய பெரிய ஸ்பெஷல் கார்லையும் சுப்ஹானல்லாஹ் வீட்டை பார்த்தா பெரிய மாளிகையில் இருக்கிறான். 1 வருஷம் 6 மாசத்துல முன்னேறினான். சமூகத்தை நாசமாக்கி முன்னேற பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனத்துல்லாஹ் லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் இவனுக்கு லானத் செய்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவன், அதை கொண்டு செல்லக்கூடியவன். அது மாத்திரமல்ல, தனக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய பதுவாவை வாங்கி கொடுக்கல, தன்னுடைய குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹ், அல்லாஹ் தஆலா பதுவா செய்கிறான், லான செய்கிறான். அல் ஹம்ர, மதுக்கு, போதை வஸ்துக்கு அல்லாஹ் லான செய்கிறான். வலான ஷாரிபஹா வசாகியஹா. சுப்ஹானல்லாஹ். அதை குடிக்கக்கூடியவனுக்கு, அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு, அதை பராமரித்து மற்றவர்களுக்கு மத்தியிலே பராமரிக்கக்கூடியவர்களுக்கு, அதை விற்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், அதை எடுத்து செல்லக்கூடியவன், அதிலிருந்து லாபத்தை பெறக்கூடியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இறுதியாக சொன்னாங்க, வஆகில சமனஹா, அதனுடைய லாபத்தில் எடுத்து சாப்பிடுறானே அவனுக்கும் பதுவா இருக்குது. நினைச்சு கொண்டிருக்கிறான் இந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவன், தேச துரோகிவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் நான் நிம்மதியா வாழ்றேன். தனக்கும் அல்லாஹ்வுடைய பதுவா, தன்னுடைய பிள்ளைக்கும் அல்லாஹ்வுடைய பதுவா, தன்னுடைய மனைவிக்கும் அல்லாஹ்வுடைய கோபம், தன்னுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்தை இவனுடைய பணத்தினால் எத்தனை பேர்கள் சாப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மஜ்மாவிலே, இந்த ஜும்மாவிலே, இந்த மஸ்ஜிதிலே யார் யார் அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, இருந்திருந்தால் இது பெரிய பாவம். இதை விட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க. நீங்க உங்களை மாத்திரம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உருவாக்கவில்லை, உங்களோட பிள்ளைய உருவாக்குறீங்க, உங்களோட மனைவி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உருவாக்குறீங்க, உங்களோட தாய் தந்தைகள் உருவாக்குகிறீர்கள், நீங்க உங்களோட உறவினர்கள் உருவாக்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு. இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இதை கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், வாழ்வுகளை நாசமாக்குகின்ற இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அவ்வளவு பெரிய பாவமாகத்தான் இந்த மதுவை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஐயனாவுடைய ஒரு தகவல் என்னவென்று தெரியுமா? ஐயனா சஃபையில சொல்றாங்க ஒரு தகவல் ஒன்று, அதிகமாக சின்ன பிள்ளைகள் இதனை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. 6-7 வயது, 6-7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பிச்சு முதியோர் வரங்காட்டியும் இந்த ஐஸ் பாவனையை, இந்த போதை வஸ்துவை, இந்த மதுவை இன்று உலகத்திலே மக்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே 750 கோடி மக்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால் 35 கோடி மக்கள் இந்த பாவத்துக்கு, இந்த மதுவுக்கு, இந்த போதை வஸ்துக்கு, இந்த ஐஸுக்கு, இந்த கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாவினை இல்ல, அடிமையாக இருக்கக்கூடியவங்க 35 கோடி மக்கள் உலகத்திலே.
கொஞ்சம் யோசனை செய்ய சகோதரர்களே, பெரியார்களே. இன்னொரு தகவல், ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை ஐயனா வெளியாக்கி இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? உலகத்துல பிரகடனப்படுத்தப்பட்ட 195 நாடுல போதை வஸ்து பாவிக்கக்கூடிய 4வது இடத்துல இலங்கை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுவும் எங்க என்று தேடி பார்த்தால், எந்த மாவட்டம் என்று தேடி பார்த்தால், அதிகமாக முஸ்லிம்கள் எங்க வாழுகிறார்கள் அந்த மாவட்டத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்திலே வன்மையாக கடினமாக இந்த பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் முஸ்லிம் நாடுகள் இதை ஏற்றுமதி செய்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாவத்தை இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னையும் அழித்து, தனது குடும்பத்தை அழித்து, தனது ஊரையும் அழித்து, தனது நாட்டையும் அழித்து, இந்த மாதிரியான மோசமான பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐஸ் பாவனை, சுப்ஹானல்லாஹ். ஹிட்லர் என்ன செய்கிறார்? 1939ஆம் ஆண்டு 2வது மகா யுத்தத்திலே ஜெர்மனியுடைய இராணுவத்துக்காக வேண்டி அவர்கள் உற்சாகமாக தூக்கம் இல்லாமல் வேலை செய்யும் என்பதற்காக வேண்டி இந்த கெமிக்கல்கள் கலக்கப்பட்ட ஐஸ் போன்ற அந்த வகையை, ஐஸ் கட்டியை போன்றிருக்கின்ற அந்த பாவமான போதை வஸ்தை அங்கே கொடுக்குகிறான். சகோதரர்களே, அதனுடைய விளைவு இன்று வாலிபர்கள் அதை பாவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, 2-3 நாளைக்கு முன்னால பாடசாலை மாணவர்களை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு தகவல் ஒன்றை சிறைச்சாலையுடைய ஆணையாளர் நாயகம் ஜெகத் வீரசிங்க ஒரு முக்கியமான பயங்கரமான கவலையான இரத்த கண்ணீர் வடிக்குகின்ற ஒரு விடயத்தை வெளியாக்கியிருந்தார். இலங்கையிலே 2,30,980 மாணவர்கள், பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். போதை வஸ்து பாவிக்கக்கூடியவன் அல்ல, அடிமையாகி இருக்கிறான். அது இல்லாமல் அவனால் உலகத்திலே பாடசாலைக்கு போக முடியாத நிலைமை அவனுக்கு உருவாகிவிட்டது. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் பெற்றோர்களே. எங்கட பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்புறோம். பாடசாலையில இருக்கிறான், வீட்டுக்கு வருகிறான், பாடசாலையில யாரோடு சேருகிறான், பிரத்தியோக கிளாஸ்களுக்கு, பாடசாலை கிளாஸ்களுக்கு செல்லுகிறான், வகுப்புகளுக்கு செல்லுகிறான். சகோதரர்களே, இவன் யாரோடு கூடுகிறான்? இவனுடைய கூட்டாளியுடைய வட்டாரங்களை நாங்கள் எப்பயாவது தேடி பார்த்திருக்கிறோமா? அதிகமான நேரம் என்னுடைய மகன் யாரோடு செலவழிக்கிறான் நேரத்தை? எங்கே செல்லுகிறான்? பெற்றோர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேவையை காலத்தின் தேவையாக எங்களுடைய பிள்ளைகளுடைய கூட்டாளிமார்களுடைய வட்டாரத்தை தேடி பார்ப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலே, அவ்வளவு பயங்கரமான ஒரு ஜமானிலே பாவமான காரியங்கள் உருவாகின்ற ஒரு மோசமான கட்டத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பெற்றோர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலைமையிலே, அவ்வளவு மோசமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அவதானமாக அக்கறையோடு எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்மார்கள், மாணவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களுடைய நடத்தைகள் என்ன, அவர்களுடைய நிலைமைகள் என்ன? பெற்றோர்கள் கட்டாயம் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் சகோதரர்களே. இல்லை என்றால் நாம் எவ்வளவு கோடி கணக்கு சேகரித்தும் வேலை இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு எல்லாம் எங்களுடைய தொழிலுக்காக வேண்டி, கடைக்காக வேண்டிய நேரத்தை கொடுக்கிறோம். உலகத்திலே, இந்த ஊரிலே நாம் மானத்தோடு இருக்கிறோம், சுய கௌரவத்தோடு இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய காதுக்கு என்னுடைய பிள்ளையை, இன்னாருடைய மகன் இன்னாரை நமது நாட்டுடைய போலீஸ்காரர்கள்
அதிகாரிகள் இந்த சந்தியிலே, இந்த மூலையிலே வைத்து, இந்த இடத்திலே வைத்து கடத்தி அவர்கள் கைது செய்துவிட்டு சென்று விட்டார்கள். போதை வஸ்து பாவித்தாராம், போதை வஸ்து வித்தாராம் என்று எங்களுடைய மகனை பற்றி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய காதுக்கு, எங்களுடைய செவிக்கு இந்த மெசேஜ், இந்த செய்தி கிடைத்து விட்டால் எங்களுடைய மானம் எங்கே பறக்குகிறது? சுபஹானல்லாஹ். எங்களுடைய சுய கௌரவம் எங்கே பறக்குகிறது? ஊரில் பெரிய கண்ணியமாக ஹாஜியார் என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஊரிலே இந்த சமூகம் எப்படி எங்களை தூற்றுவார்கள்? எப்படி எங்களுடைய மானம் பறக்க போகிறது? இப்படி ஒரு நிலைமையை எங்களுடைய மகளை பற்றி கேள்விப்பட்டால் கோடான கோடி செலவழித்தும் எங்கட போன கௌரவத்தை எடுத்து கொண்டு வர முடியாது சகோதரர்களே. போன சுய கௌரவம் எடுத்து கொண்டு வர முடியாது. எத்தனை கோடி செலவழித்தாலும் எங்களோட கண்ணியத்தை மறுபடியும் எங்களோட ஊர்ல கொண்டு வர முடியாது. இந்த சமூகத்துடைய வாயை அடைக்க முடியாது சகோதரர்களே. இப்படிப்பட்ட நிலைமை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த நேரமும் வீடும் காணியும் வீடும் அவருடைய தொழிலும் அவருடைய காலம் போதும். மகன் எங்க போறான், எங்க வாரான், யாரோட பழகுறான், அவனுடைய கூட்டாளி யாரு, யாரோடு இவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற விடயங்கள் கூட சகோதரர்களே இன்று சிலர்கள் பார்க்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வாரான் 10 மணி 11 மணிக்கு, பிள்ளைய மகனை கேட்கிறான் இல்ல, இவர் கேட்கிறார் இல்ல. இவரும் கடைக்கு போயும் ஜொப்ப முடிச்சிட்டு வேலையை முடிச்சிட்டு வாராரு, வீட்டுல சாப்பிடுறாரு, தூங்குறாரு, காலை கிளம்பிட்டு போறாரு, வந்து அந்திக்கு வாராரு. இவரும் இப்படியே செல்லுகிறார்கள், பிள்ளைகளும் அப்படியே செல்லுகிறார்கள். இவனுடைய கூட்டாளி ஒரு போதை வஸ்துடைய பாவினி காரணா என்று பார்ப்பதில்லை நாம். பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களை வளர்ப்பதில்லை, பிள்ளைகளை வளர்க்கவில்லை நாம். ஆனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதுதான் யதார்த்தம். எங்கட வீட்டுல எலியும் பூனையும் வளர்ற மாதிரி இன்றைக்கு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் சகோதரர்களே. தென்னன் பிள்ளையை தண்ணி ஊற்றி உரம் போட்டு எப்படி அழகாக பராமரித்து வளர்க்கிறோமே, அதனால் அதனுடைய பல நன்மைகள், பல காய்கள், பல லாபங்களை எங்களுக்கு எடுத்து தருமே. இதே போன்று பிள்ளை செல்வத்தை வளர்க்க வேண்டும். வளர்க்கவில்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய மானம் காத்திலே பறந்துவிடும், எங்களுடைய சுய கௌரவம் பறந்துவிடும். எங்களுடைய மகனால், எங்களுடைய பிள்ளைகளினால் எங்களுடைய எல்லா நிலைமைகளும் மானம் அங்க போய் கடைசி கேவலமான நிலைமையில எவ்வளவு பணம் இருந்தும், எவ்வளவு சொத்து செல்வம் இருந்தும், என்ன ஹாஜியார் என்ற பட்டம் இருந்தும், என்ன மாஸ்டர் என்ற பட்டம் இருந்தும் எங்களுக்கு மதிப்பு இருக்காது. மக்கள் எங்களை கேவலமாக பேசுவார்கள். இவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்து மகனை எப்படி வளர்த்திக்கிறார் என்று ஏசுவார்கள் ஊர் மக்கள், சமூகம் ஏசும் சகோதரர்களே. இந்த நிலைமைகள் அவர்களுக்கு வந்து அடைவதற்கு முன்னால் சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க கொஞ்சம் முயற்சி செய்யணும். நாங்க எங்களோட மரியாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிள்ளைகளை பார்ப்போம் சகோதரர்களே, பெரியார்களே. நாங்க எங்களோட பிள்ளையுடைய மகனுடைய கூட்டாளிமார்களுடைய சுட்டு வட்டாரத்தை கொஞ்சம் தேடுவோம். வீட்டுக்கு 8 மணி ஆகுனா வீட்டுக்கு வர வைங்க. 9 மணி 10 மணி ஆகி அவன் வெளியே நின்று வீட்டுக்கு வாரான் 10 மணி 12 மணி 1 மணிக்கு, வாப்பா அம்மாக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் லேட் ஆகி வாரா என்று கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, பேசுறதுக்கு பயம். ஒரு காலத்துல உம்மா வாப்பாவை கண்டா பிள்ளை நடுங்கும். இன்றைக்கு பிள்ளையை கண்டா உம்மா வாப்பா நடுங்குறாங்க. பயம் சகோதரர்களே. வளர்க்கவில்லை, சின்னத்திலிருந்து, சின்ன வயதிலிருந்து வளர்க்கவில்லை. வளர்ப்பதற்கு முன்னால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். யதார்த்தம் இதுதான். எண்ணத்துக்குரியவர்களே, இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் அதிகமானவர்கள் கெட்ட நண்பர்கள். உங்களோட மகனை நீங்க ட்ரிப் ஒன்று அனுப்புறீங்க, ஏழுந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ளுங்க. அப்படி அனுப்புறதாக இருந்தால், நீங்க ஒரு ட்ரிப் ஒன்று அனுப்புவதாக இருந்தால் கூட்டாளி மாற பாருங்க. யாரோட போறான், எப்படிப்பட்ட நண்பனோடு போறான், அவனுடைய நண்பன் பள்ளிக்கு வரக்கூடியவனா, போதை வஸ்துக்கு அடிமையாகினவனா என்றெல்லாம் 1000 முறை ஆராய்ந்து அதுக்கு பின்னால் மகன் அனுப்புங்க. இன்றைக்கு ட்ரிப் போய்
கெட்ட கூட்டாளிமார், கெட்ட நண்பர்களினால் தான் இன்றைக்கு போதை வஸ்துக்கு அடிமையானவன் நாசமாகியது. 180-70% கெட்ட நண்பர்களினால். ஜொலிக்கு ஒரு ஐஸ கொடுத்து கொஞ்சம் பாவிச்சிரு மச்சான், அது ஒரு முறை பாவிச்சா அவன ரத்தத்தோட கலந்துடும். சும்மா தமாஷுக்கு கூடாது, வாயில வைக்க கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் அவனுடைய ரத்தம் அதோடு அப்படி அதுக்கு இயல்பாகிவிடும், எடிக்ட் ஆகிவிடும் உடம்பு. அடுத்தது ஒரு முறை ஜொலிக்குத்தான் பாவிச்சாரு, கூட்டாளித்தனத்துக்கு தான் பாவிச்சாரு. 2வது முறை அதை அப்படியா பாவிக்க ஆரம்பிப்பாரு. 3வது முறை அதை எடுத்து பாவிப்பாரு. காலப்போக்குல வீட்டுல சல்லி கேட்பாரு, சல்லி கொடுப்பாங்க அம்மா அப்பா. இன்னைக்கு தானே ஸ்கூலுக்கு போனா கணக்கு இல்லாமல் அங்க போனா தூக்கி கொடுக்கிறது 1000 2000 3000. அவனுக்கு கிளாஸுக்கு பஸ்ஸுக்கு போய் வாரத்துக்கு 100 ரூபாய் தான் செலவு, 1000 தூக்கி கொடுக்க என்ன மகன். இவர் போய் வேற மகன் என்ன செய்ய, வேற வேற பாவினைகள் ஆளாகிட்டு அடிமையாகி எடிக்ட் ஆகி நாசமாகி வீட்டுக்கு வர அம்மா அப்பாவுக்கு தெரியாது. கூடுதலா பணத்தை கையில கொடுத்தா இன்றைக்கு அதுக்குன்னு சில பேர் சுத்துறானுகள். பணக்காரனுடைய பிள்ளைகளை பிடித்து இந்த போதை வஸ்து ஐஸ கொடுத்து அவனை நாசமாக்கி அவனிடத்துல இருந்து சல்லிய பணத்தை கறந்து பறித்தெடுக்கிறது. அப்படி சில பேர் சுத்துறாங்க. பெரிய நெட்வொர்க் அது. இப்ப வீட்டுல இந்த மகனுக்கு சல்லி கிடைக்கலன்னா களவெடுக்க பார்ப்பான். கொஞ்ச நாள் களவெடுத்து அது முடிஞ்சா இப்ப வாப்பாட்ட மாட்டுவார், உம்மாட்ட மாட்டுவான், தாத்தா தங்கச்சிட்ட மாட்டுவான், நான் தம்பித்த மாட்டிடுவான். இப்ப என்ன செய்வான் தெரியுமா? மாட்டுனவனுக்கு என்னமாவது செய்ய பார்ப்பான். அப்படியும் இல்லை என்றால், பணத்தை கொடுக்கவில்லை என்றால் சகோதரர்களே, கொலை செய்துவிட்டு பணத்தை எடுத்துட்டு போன நடந்திருக்குது நாட்டில. தன்னுடைய தாயுடைய தந்தை, அதிகமானவர்கள், அதிகமான பிள்ளைகள், நாசமாகிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள். பிள்ளை இங்க பார்க்கறதுக்கு இல்ல, அப்பாட்டையும் சாட்சி பெரியமாட்டி விட்டுட்டு போறாங்க, இவங்க பார்க்கறதும் இல்ல. எப்படி நாசமாகி எடிக்ட் ஆகி இப்படி நமது நாட்டில தன்னுடைய தாயுடைய தந்தையையும் தாயையும் கொலை செய்த ஒரு வாலிபன். பணம் கேட்டாங்க, பணம் கேட்டான், கொடுக்கல. இப்ப என்ன செஞ்சாங்க என்று தெரியுமா? தாயுடைய தந்தையும் தாயும் கோடாரியால கொத்தி கொலை செஞ்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஐஸ் அடிக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இதனால தான் சொல்ற, மார்க்கத்தை கொடுங்க இஸ்லாம் பிள்ளைகளுக்கு, இஸ்லாத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு மார்க்கத்தை கொடுக்கல, இன்னைக்கு இஸ்லாத்தை கொடுக்கல. இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாது. அவன் என்ன செய்யறான்? யாரே ஒருத்தர் மனைவியை தூக்கிட்டு கொண்டு வரான், 3 நாள் உம்மாட பிள்ளையா இருக்கிறான். இப்ப சொல்ற என்ன கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு மாசம் 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல நடந்துச்சு. 3-4 பேர் தாயை தூக்கிட்டு கொண்டு வாரான். கொண்டுட்டு வந்து நிர்வாகத்துல சொல்றான், எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்க. எப்படி நோப்பனுக்கு முடிச்சுட்டாரு? அவன் இத்தா அடிக்கணும், பச கொடுக்கணும், நான் அவர்களுடைய இத்தா முடியணும். எவ்வளவு சட்டம் இருக்குது. மார்க்கம் தெரியாமல் இந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் சகோதரர்களே. போதை வஸ்துடைய பாவினைகளை நாங்கள் விளைவுகளை எடுத்து கூறவில்லை சகோதரர்களே. இன்றைக்கு பிள்ளைகள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். கெட்ட நண்பர்களின் மூலமாக, மார்க்க அறிவில்லாதன் காரணமாக இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகிறது, யா லைத்தனி லைத்தனி யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. நாளை மறுமையுடைய நாளையிலே யௌம யஅது ஸாலிமு அலா யதை, தான் மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய கைகளை கடித்து 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 துப்புவான். ஏன்? நான் என்னுடைய இன்னாரை இன்ன நண்பனாக நான் ஏன் எடுத்திருக்கணும்? நண்பன் கதறுவான், கத்துவான். மறுமையிலே கைகளை கடித்து கடித்து துப்புவான். யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. இன்னாருடைய பெயரை சொல்லி அந்த மனிதன் இன்னாரையா என்னுடைய கூட்டாளியாக, என்னுடைய நண்பனாக நான் ஏன் எடுத்திருக்கணும் என்று சொல்லி கவலைப்பட்டு கவலைப்பட்டு, நான் நல்ல பள்ளியோட தொடர்பாக இருந்தேன், இவன் தான் எனக்கு ஐஸ பழக்கினான், இவன் தான் எனக்கு சாராயத்தை பழக்கினான், இவன் தான் எனக்கு சிகரெட் வீடியோ பழக்கினான், இவன் தான் எனக்கு ஜினாவை பழக்கினான் என்று அவனை ஏசி ஏசி அவனை பற்றி
அவனை பற்றி கவலைப்பட்டு தன்னுடைய கைகளை கடித்து துப்புவானாம் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, நண்பர்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். நான் எப்படிப்பட்ட நண்பனோடு நான் இன்றைக்கு சகவாசம் வைத்திருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு கூட்டாளியோடு இன்றைக்கு நான் வாழுகிறேன். நல்ல ஒருத்தனாக இருந்தால் அவனோடு சேர்ந்து வாழுங்கள். கெட்டவனாக இருந்தால் திருத்து இயலாது என்றால் முயற்சி செய்யுங்க. இல்லை என்று சொன்ன அவனை விட்டு தூரமாக இருங்க. இல்லண்டா உங்களை நாசமாக்குவான். இன்றைக்கு வாலிபர்களே, இன்றைக்கு ஊர்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் இந்த பாவினைக்கு அடிமையாகினால் உங்களை மக்கள் காலுக்கு கீழே அவங்களோட பேரை போட்டு மிதிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. சமூகம் கேவலப்படுத்தும், அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகும். ஏன்? ஆண்மை குறைந்து விடும் சகோதரர்களே, ஆண்மை குறைந்து விடும். அவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுங்க, ஆண்மை குறைந்து விடும். போதை வஸ்து பாவிக்கக்கூடியவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. அதே போன்று அவன் ஒரு கொலைகாரனாக மாறிவிடுவான். கல்வியை படிக்கக்கூடிய விஷயத்துல பலகீனம் மிச்சம். கிளாஸ் நல்லா இருந்தவன் இதை பாவிச்சு போய் கிளாஸ்ல பெஸ்டுக்கு வந்தவன் இப்ப கடைசிக்கு வாரான். சமூகத்தில் ஒரு கெட்ட இவனுக்கு ஒரு மோசமான பேர் ஒன்று உருவாகும். அதை விடவும் மோசமான ஒன்று தான் இவனை தன்னைத்தானே கேன்சர் போன்ற நோய்க்கு ஆளாக்கி உடம்பு நாசமாக்கி உடம்பு ஆரோக்கியமற்று ஒரு உடம்பு இல்லாம நாசமாகி கடைசி சீரழிந்து மௌத்தாகின்ற நிலைமை ஏற்படும். அதே போன்று சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இந்த மனிதனுக்கு உருவாகும். அன்பான வாலிபர்களே, நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இந்த போதை வஸ்துகளை விட்டும் தூரமாக்குவோம். இதிலிருந்து பாய்ப்பதை விட்டும் தவிர்ந்து விடுவோம். இதை பாய்ப்பவர்களை ஊர்ல ஒரு நடவடிக்கைகள் எடுத்து புத்திஜீவிகள், உலமாக்கள் முன்வந்து, ஆசிரியர்கள் முன்வந்து இதற்குரிய திட்டங்களை அமைத்து விடுங்கள் சகோதரர்களே. இல்லை என்றால் நன்றாக இருக்கின்ற அழகான ஊர் அதனுடைய பெயர்கள் மற்றவர்களினால் தூட்டப்பட்டுவிடும். நல்ல குடும்பம் அவருடைய பெயர்கள் நாசமாக்கப்பட்டுவிடும். நல்ல ஹாஜியார் நல்ல பேர் இவருடைய பெயர் நாசமாக்கி மக்கள் கேவலப்படுத்துவார்கள். சகோதரர்களே, என் அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உடையினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய வாலிப சமூகத்தை இந்த போத வஸ்திலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குகின்ற நல்ல ஒரு ஊராக எங்களுடைய ஊரை அமைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த வாலிபர்கள் யார் யாரெல்லாம் இந்த போதை வஸ்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழி காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், எமது ஊரில் இருக்கின்ற வாலிபர்களை பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். முஸ்லிம்களை குறிவைத்து சதி செய்யப்படுகின்ற மோசமான ஒரு நிலைமை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய வாலிப சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஊர் மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், உலகத்திலே வாழுகின்ற பொழுது களிமா உள்ளவர்களாக வாழ்ந்து களிமாவோடு மரணித்து தொழுகைதாரிகளாக உனக்கு சுஜூத் செய்த நிலைமையிலே எங்களுடைய ரோஹை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரையே பொன்னரையாக சுவர்க்கத்தின் பூஞ்சோடியாக மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தைகளை பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹதுன் அல்ஹம்துலில்லாஹ்.